போதும், சொன்ன விளக்கம் போதுமானது. உட்காருங்க, நீங்கள் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் பேசலாம், உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்தந்த ஆட்சி வருகிற பொழுது தகுதியானவர்களுக்கு பட்டா கொடுப்பேன் தான் எல்லா அரசாங்கம் அப்படி தான் நினைப்பாங்க, அது ஒன்றும் மாற்று கருத்தல்ல. ஆனால் 2006 2011 அந்த காலம் என்ன வருவாய்த்துறை அமைச்சர் ரெக்கார்டு எடுத்து பார்க்கலாம். நீண்ட நெடிய காலமாக பட்டா என்ற நிலையை மாற்றி 10 ஆண்டு காலம் எந்த இடத்தை அனுபவித்திருந்தாலும் அதை பட்டா செய்யலாம் என்று அதை தளர்த்தி பட்டா செய்து கொடுத்தவர் அண்ணன் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாடே பாராட்டுச்சு. ஒன்று, இப்பொழுது திராவிட மாடல் ஆட்சியில் ஏற்கனவே பேண்ட் இருந்தது. நகராட்சி பகுதியாக இருந்தால் 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் பட்டாவே செய்யக்கூடாது என்று ஒரு பேண்ட் இருந்தது. அமைச்சரவையில் எங்களுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் அண்ணன் தளபதி அவர்கள் அமைச்சரவையில் வச்சு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நகராட்சி பேரூராட்சிகளை இந்த தடைய பேண்டை எடுத்துட்டு பட்டாப்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கும் கோடிக்கணக்கான, ஏன்னா உங்களுக்கு நகராட்சியில் ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் கோடிக்கணக்காக போகும். இடத்தை பட்டா செய்து கொடுத்தாருக்காக சொல்கிறோம். மாண்பு உறுப்பினர் ஒரு நிமிஷம். மாண்பு உறுப்பினர் உட்காருங்க, நான் சொல்கிறேன். உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் பேசுங்க. பேசுங்க. என் தொகுதியில் திருவெரும்பூர் தொகுதி பேரவைத் தலைவர்கள் என் திருவெரும்பூர் தொகுதியில் பட்டா கொடுத்து இடத்த காணோம். இப்போ எந்த இடமுமே இல்லை. கலெக்டருக்கு தெரியும், எல்லாமே போலி பட்டாவை கொடுத்து எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக போலி பட்டா கொடுத்து இடமே இல்லை. இதுக்கு ஆய்வு செஞ்சு கேட்டுக்கலாம். எல்லாம் உட்காருங்க, உண்மையை பேசுறாங்க. உட்காருங்க சார், சொல்லிட்டீங்க. உட்காருங்க பேசுறோம். உட்காருங்கன்னு சொல்றேன்ல, உட்காருங்க. அவை முன்னவர் இருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எடுக்கிறேன் சார், இருங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரே நிமிஷம். இல்லை, நான் ஒன்றும் சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசுகிற போது ஒன்று குறிப்பிட்டார்கள். பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது, இடம் வழங்கவில்லை என்று ஒன்று சொல்லிடுறேன், முடிச்ச வரை கொடுங்க என்று குறிப்பிட்டார்கள். இது போன்ற குறைபாடுகள் என்னிடத்திலும் இப்போது கவனத்திற்கு வந்திருக்கிறது. நீங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்திலே பட்டா வழங்கியிருக்கக்கூடும். ஆனால் அதை அங்கே இருக்கிற பட்டாவை அது லேஅவுட் செய்து உங்களுக்கு எவ்வளவு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் பல இடங்களில் இந்த குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். அதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். மாண்புமிகு கால்நடைத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறினார் பல லட்சம் பேருக்கு பட்டா போட்டு கொடுத்தோம் என்று. பட்டா இருக்கிறது, இடமெங்கே என்று எங்களிடம் வந்து கேட்டார்கள். அதற்கு நாங்கள் சொன்னோம், நிச்சயமாக பட்டா போட்டாலும் சரி, அது போட்ட பட்டாவிற்கு நிச்சயமாக இடங்களை நாங்கள் உங்களுக்கு கண்டறிந்து அதற்கான பதிலை அளிப்போம் என்று அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்துள்ளோம். இப்படிப்பட்ட மனுக்களை நானே என் கையார வாங்கி அதை நான் சேகரித்து வைத்துள்ளேன். நிச்சயமாக அந்த மனுக்களை நான் இங்கு சமர்ப்பிப்பேன் என்று தெரியப்படுத்துகிறேன். நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.